ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வில்லோ சீரிஸோட 6, 7, 8 இந்த 3 எபிசோடு தான் பார்க்க போறோம். அண்ட் இதுதான் ஃபைனல் எபிசோட்ஸ். இந்த வீடியோவோட வில்லோ சீரிஸும் முடியுது. ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்து இந்த வீடியோவோட ரீச்சுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வாங்க இப்போ நம்ம 6வது எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல ட்ரோல்ஸ் கிட்ட கடத்திட்டு போனாங்கல்ல, இப்ப அப்டேட் கட் பண்ணி எரிக்க காமிக்கிறாங்க. அவன் அந்த இடத்துல தனியா உட்காந்துருக்கான். அப்ப அந்த சைடு இருக்கிற கதவு திறந்துருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. உடனே இவனும் பயந்து அந்த கோட்டை மாதிரி இருந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பிடுறான். இப்ப இந்த சைடு ட்ரோல்ஸ் கிட்டையும் வில்லோவையும் அவங்களோட குகைக்கு இழுத்துட்டு வந்து அங்க பள்ளத்துல தொங்குற ஒரு கூண்ல அடைச்சு வைக்கிறாங்க. அப்ப பக்கத்து கூண்ல பார்த்தா இன்னொருத்தர் இருக்கான். அவன் 10 வருஷமா இந்த கூண்லயே இருக்கானா. அவன் என்னோட பேரு மேட் மார்க்கெட்டின்னு சொல்றான். அதான் கிட்டோட அப்பா அண்ட் அஸ்லின் நாட்டோட ராஜா. பட் மேட் மார்க்கெட்டிங் கிடையாதுன்னு வில்லோவுக்கு தெரியும். இப்ப 2 ட்ரோல்ஸ் அங்க வந்து, நீங்க யாரு, அந்த காட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்க கிட்டும் நடந்த எல்லாத்தையும் சொல்றா. அப்ப அதுங்களும், நீ தேர்றால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா வாழ்நாள் முழுக்க இந்த கூண்ல தான் இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. இப்ப அந்த ட்ரோல்ஸ் குகைக்கு வெளியே தான் நம்ம பயபுலைகளும் நிக்கிறானுங்க. வில்லோவையும் கிட்டையும் காப்பாத்த பிளான் போட்டிருக்கானுங்க. பட் இதுக்கு முன்னாடி பூர்மன் இங்க இருந்து தான் தப்பிச்சு வந்திருந்தான்ல, சோ அவன் தப்பிச்சு வந்த வழியாவே அவங்கள உள்ள கூட்டிட்டு போறான். அதே டைம்ல ட்ரோல்ஸ் கிட்ட வெளியே கூப்பிட்டு வந்து அவளை ஒரு இரும்பு சேர்ல கட்டி வச்சு எல்லோரா எங்க இருக்கா விசாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அதே டைம்ல நம்ம பயலுகளும் உள்ள வந்துறானுங்க. கீழே பார்த்தா பெரிய பள்ளம் இருக்கு. அண்ட் இப்ப நடக்கிற காமெடியை பாருங்களேன். நம்ம டீம் பயலுக ட்ரோல்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அது கூட தெரியாம எல்லாரும் கிரேடனும் வெறித்தனமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த சைடு அந்த ட்ரோல்ஸுக்கு சில பேர் உள்ள வந்தது தெரிஞ்சிருச்சு. அதுல எல்லாரும் இருக்க வாய்ப்பு இருக்கு, சீக்கிரம் போய் பிடிக்கலாம் வாங்கன்னு அங்க இருந்து கிளம்புறானுங்க. அப்ப அந்த கூண்டுக்குள்ள இருக்கால, அவன் பேர் அலகாஸ். அவனும் மேர் மார்க்கெட்டிங் கூட கைமேரியன் கவசத்தை தேடிதான் வந்திருப்பான். பட் பூர்மன் பண்ண துரோகத்தால தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த கைமேரியன் கவசத்தோட கீயை திருடிட்டு பய உள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா. சோ பூர்மன் ஒரு துரோகின்னு அலகாஸ் மூலமா இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப கிட்டோட கை ரொம்ப சின்னதா இருந்ததால அந்த சேர்ல இருந்த கம்பியில இருந்து கை வெளியே வந்துருது. உடனே அலகாசும், உன் பக்கத்துல கம்பி மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதை எடுத்து கூட, அதை வச்சு இந்த கூண்டை என்னால திறக்க முடியும்னு சொல்ல அவளும் எடுத்து அவங்க கிட்ட தூக்கி போடுறா. உடனே அவனும் அதை வச்சு கூண்டை ஓபன் பண்ணி அங்க இருந்து குதிக்கிறான். பட் கால் தவறி கீழே விழுந்து எட்ஜ்ல தொங்கிட்டு இருக்கான். இப்ப உடனே கிட்டும் டக்குன்னு இன்னொரு கம்பி மூலமா அவளோட லாக்கை எப்படியோ ஓபன் பண்ணிட்டு டக்குன்னு அவனை வந்து காப்பாத்திடுறான். அண்ட் இந்த குகையில ட்ரோல்ஸுக்கே தெரியாத கதவு பாதை எல்லாம் இருக்கான். அது நேரா ஆன்சியன் பிளேஸுக்கு கூட்டிட்டு போகுமா. அதாவது நம்ம எரிக்கு இருக்கிறான்ல அந்த இடம் தான். இப்ப இந்த சைடு நம்ம பயல்களும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை திருடி போட்டுட்டு அப்படியே உள்ள வரானுங்க. அதே டைம்ல இந்த சைடு இவங்களும் தப்பிச்சு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஜேடு ஒரு பள்ளத்தை தாண்டும் போது அதுல இருந்து பலகை உடஞ்சு கீழே விழுகிறா. அப்ப எல்லாரும் பூர்மனும் அவளை பிடிச்சு காப்பாத்தி மேல தூக்குறாங்க. அப்போ எல்லாரும் வச்சிருந்தா மந்திர கோல் கீழே பள்ளத்துல விழுந்துருது. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்ப இந்த சைடு பூர்மன் வில்லோ அவன் கிட்ட இருக்கிற கூண்டுக்கு கூட்டிட்டு போகாம அங்க இருக்கிற ஒரு கல்லறைக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாருக்கும் ஜேடுக்கும் தெரிஞ்சதும் உடனே பூர்மனை ஸ்டாப் பண்றாங்க. இங்க பாருங்க, நம்ம நேரா மேல போனா என்ன ஆகும், அவங்க கிட்ட மாட்டிக்குவோம், அப்புறம் நாமளும் கூண்டுல தொங்க வேண்டியதுதான். ஆனா இப்ப நம்ம போற கல்லறையில தான் கைமேரியன் கவசம் இருக்கு, அதோட சாவியும் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, அதை போட்டுக்கிட்டா எல்லாரையும் ஈஸியா காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்ல அவங்களும் சம்மதிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு வந்து அந்த ரகசிய கதவு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வில்லோ அலகாஸ் கிட்டு 3 பேரும் வந்துடுறாங்க. அப்ப பூர்மனும் அலகாசும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அண்ட் மந்திரக்கோள் தொலைஞ்ச விஷயம் வில்லோவுக்கு தெரிஞ்சதும் அவனும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இப்ப கிட்டும் பூர்மன் கிட்ட போய், நீதான் எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணியா, அந்த கீயை திருடிட்டு போனியான்னு கேட்க, அவன் சொல்றத நம்பாத, அவன் தான் துரோகின்னு பூர்மன் சொல்றான். அப்ப அங்க ட்ரோல்ஸ் வர சவுண்ட் கேக்குது. உடனே வேகமா அந்த கதவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அலகாசும் அந்த கதவை கண்டுபிடிச்சிடறான். இப்ப அது வழியா உள்ள போனா அங்க ஒரு குகை இருக்கு. உள்ள ஒரு பெரிய தலையோட சிலை இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒருத்தனோட கல்லறை இருக்கும். அதுலதான் கைமேரியன் கவசம் இருக்கும். அது கூட சேர்த்து நிறைய புதையிலும் இருக்கு. இப்ப அந்த தலை, நான் சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னாதான் இந்த கல்லறைக்குள்ள போக முடியும், தப்பா பதில் சொன்னா எல்லாரும் இறந்துடுவீங்கன்னு சொல்ல அவங்க உள்ள வந்த வழியும் மூடிடுது. இப்ப முதல் கேள்வியை கேட்க ஆரம்பிக்குது. நான் வரமாவும் இருக்கலாம், இல்ல சாபமாவும் இருக்கலாம், ஆனா ஒன்ன விட மத்தவங்க தான் என்ன அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, சோ நான் யாருன்னு கேக்குது. அப்ப ஜேடும் நேம்னு டக்குன்னு சொல்லிடுறா. உடனே ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிடுது. ஏன்னா நம்ம பேரை நம்மளை விட அதிகமா மத்தவங்க தான் நம்மளை கூப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, சோ நேம் தான் ரைட் ஆன்சர். இப்ப அடுத்த கேள்வி கேக்குது. ஞானிகள் ஆசைப்படுற விஷயம் பிச்சைக்காரங்க கிட்ட இருக்கும், ஆனா கடைசியில ஞானிகளும் பிச்சைக்காரங்களும் அதை அவங்களோட கல்லறைக்கு எடுத்துட்டு போவாங்க. இதுதான் கேள்வி. இதோட பதில் என்னன்னா, ஞானிகள்ன்றவங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க, அதாவது சாமியார்னு கூட சொல்லலாம். அவங்க ஆசைப்படுற விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. காசு, பணம், சொத்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. சோ ஞானிகள் ஆசைப்படுற விஷயம்னு எதுவுமே கிடையாது. அண்ட் பிச்சைக்காரங்க கிட்டயும் எதுவுமே கிடையாது. அண்ட் 2 பேரும் இறந்து போகும்போது
கிடையாது, கல்லறைக்கு எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது. சோ இந்த 3 சம்பவத்திலயும் எதுவுமே இல்லைன்றதுதான் காமன். சோ நத்திங்ன்றதுதான் ஆன்சர். பட் இது எவனுக்குமே தெரியல. ரொம்ப நேரமா பயங்கரமா யோசிக்கிறானுங்க. அண்ட் ஃபைனலி எல்லாரும் யோசிச்சு அதை கண்டுபிடிச்சு ஆன்சர் நத்திங்னு சொல்றா. உடனே கொஸ்டின் கரெக்ட்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணுது. இப்ப உடனே பூர்மனும் அழகாசும் உள்ள போய் கவசத்தை தேடுறானுங்க. அந்த கவசமும் அங்கதான் இருக்கு. இப்ப அதை எடுத்துக்கிட்டு 2 பேரும் வெளியே வந்து ஆளுக்கு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அப்ப கிட்டும் உள்ள போறா. அங்க ஒரு வாள் இருக்கு. அதை எடுத்து பாக்குறா. அது அவளோட அப்பாவோட வாளு. அப்பா மேட் மார்க்கெட்டினோட வாய்ஸ் கேக்குது. அப்ப எல்லாரும் உள்ள வரா. அப்ப அங்க பிரைட்டா ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வாய்ஸ் அவளை உள்ள வான்னு கூப்பிடுது. அவளும் அவ அப்பா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போக போறா. பட் உள்ள போயிட்டா திரும்பி வர முடியாது. அதனால ஜேடன் எல்லாரும் அவளை அங்க இருந்து வெளியே இழுத்துட்டு வராங்க. அப்ப அந்த இடமே இடிஞ்சு விழுக ஆரம்பிக்குது. இப்ப எல்லாரும் சேர்ந்து வெளியே போனா அங்க ட்ரோல்ஸ் இருக்கானுங்க. அப்ப கிரேடன் அங்க அந்த ட்ரோல்ஸ் வேலை செய்யற ட்ரெஸ் போட்டுருந்தாங்களே, அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போய் ட்ரோல்ஸுக்கே தெரியாம வில்லோட மந்திர கைத்தடியை எடுத்துட்டு வந்திருப்பான். இப்ப அதை வில்லோ கிட்ட கொடுத்துறான். உடனே இப்ப எல்லாரும் ட்ரோல்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. ஃபைனலி அங்க இருந்த எல்லா ட்ரோல்ஸையும் போட்டு தள்ளிட்டு அங்க இருந்த குகை வழியா வெளியே போறாங்க. அப்ப இன்னும் நிறைய ட்ரோல்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்ப அழகாசும் அந்த குகையோட கதவு மூடிட்டு நீங்க போங்க, நான் அதுங்களுக்கு கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றான். ஏன்னா மேட் மார்க்கெட்டினுக்கு எல்லோரவ பாதுகாப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். சோ இதை கிட்ட சொல்லி அவளை அங்க இருந்து அனுப்பிறான். சோ இப்ப ஒரே ஆளா எல்லா ட்ரோல்ஸ் கூடயும் வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப மத்தவங்களும் அந்த குகை வழியா கீழே வந்துடுறாங்க. அப்ப அந்த இடமே பார்த்தா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அந்த தரையில மேல இருந்து பாறை வந்து கீழே விழுந்து உடையுது. பட் திரும்பியும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்குது. இப்ப கிட்டும் எல்லோரும் கிட்ட எங்க அப்பா என்ன விட ஒன்னதான் நேசிச்சிருக்காரு, எதுக்காக என் வாழ்க்கையை பறிக்கிறதுக்காகவா நீ இங்க வந்தேன்னு கொஞ்சம் எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவ பக்கத்துல ஒரு பாறை விழுகவும் அவளும் டக்குன்னு அந்த ஓட்ட வழியா கீழே இருக்கிற தண்ணிக்குள்ள போயிடுறா. இப்ப டக்குன்னு தரையும் மூடிக்குது. இப்ப மத்தவங்களே அந்த தரையை உடைக்க ட்ரை பண்றாங்க. அவங்களால முடியல. அண்ட் வில்லவும் மேஜிக்கை யூஸ் பண்ணி ட்ரை பண்றான். அவனாலேயும் முடியல. அப்பதான் எல்லாரோட கால்ல அந்த மந்திர கோல் தட்டுப்படுது. மேல இருந்து கீழே விழுந்துச்சுல, அது இங்கதான் வந்து விழுந்து கிடக்கு. இப்ப உடனே அதை எடுத்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த சைடு எரிக்கு ஒரு இடத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த தண்ணியும் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அப்போ யாராவது காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அங்க சிறையில ஒரு பொண்ணு இருக்கா. நீதான் என்ன இங்க கடத்திட்டு வந்தேன்னு அவ கேட்க, இல்ல ஒன்ன கடத்தினவங்க தான் என்ன இங்க கடத்திட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்ப என்ன இதுல இருந்து வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. இப்ப உடனே அவனும் அவளை வெளியே கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் அவங்கள மான்ஸ்டர்ஸ் தான் இங்க கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த தண்ணிக்குள்ள பார்த்தா கிட்டு மறந்துகிட்டு இருக்கா. சோ அந்த குகையில தரைக்கடியில இருக்க தண்ணி தான் ஏன்சியன்ட் பிளேஸுக்கு போற வழி போல. இப்ப அவனும் அவளை பார்த்துட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு அவளை தூக்க போறான். பட் ஜஸ்ட் மிஸ் இந்த சைடு எல்லோரா மேஜிக் யூஸ் பண்ணி அந்த தரையை உடைச்சு அவளை மேல தூக்கிடுறான். இப்ப அவளை மேல தூக்கிட்டு வந்ததும் அவளை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. அண்ட் ஃபைனலி வரைபடத்தோட முடிவுல இருக்கிற சேட்டர்ட் சீன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அது ஒரு செதஞ்சு போன கடல். இதை தாண்டி தான் அந்த ஆன்சியன்ட் பிளேஸுக்கு போயாகணும். இப்ப உடனே எல்லாரும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஒரு வீடு இருக்கு. அதுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா உள்ள ஒரு கிழவன் இருக்கான். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு போர் வீரனா இருந்திருக்கானா. அவங்க நாட்டு இளவரசிய இருள் கடத்திட்டு வந்த பிறகு இளவரசியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அதுல இவனும் ஒருத்தன். பல வருஷமா இந்த கடல்ல இளவரசியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கானா. அப்ப கூட இருந்த 2 பேரும் அவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டானுங்களாம். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் இந்த கடலுக்கு முடிவே கிடையாது, போய்கிட்டே இருக்கும்னு சொல்றான். அப்பதான் கிட்டும் அந்த தண்ணியில இருந்தப்ப எரிக்க பார்த்ததை எல்லார்கிட்டையும் சொல்றான். இப்ப இந்த சைடு எரி கூட இருந்த பொண்ணு அந்த கதவு மாதிரி ஒண்ணு ஓபன் ஆகி இருந்துச்சுல, அங்க போய் நிக்கிறா. அந்த சைடு பிரைட்டான வெளிச்சம் தெரியுது. இப்ப எரிக்கும் உள்ள வந்து நம்ம இங்க இருக்க கூடாது வான்னு சொல்லி கூப்பிட, ஒருவேளை இது வழியா வெளியே போற வழி இருக்கும்னு அவ சொல்றா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க தாயே, என்ன ஆள விடுன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து வெளியே வந்துடுறான். உடனே பின்னாடி இவளும் வெளியே வந்துடுறா. அப்ப அந்த கதவு டக்குன்னு மூடிக்கிறது. அப்படியே அவளும் அவ காஷ்மீர் நாட்டோட இளவரசின்னும் அவளோட கதையை பத்தியும் அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு எல்லாரும் தேடி அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்க இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. அப்பதான் தெரியுது அந்த கிழவனே இருள் சக்தியோட ஆளுன்னு. இப்ப உடனே அங்க இருக்கிற போட் மாதிரி ஒண்ணு ஏறி அங்க இருந்து எல்லாரும் தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த கடல் ஃபுல்லா வெறும் மண்ணும் அது மேல கொஞ்சம் தண்ணியும் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இதை செதஞ்சு போன கடல்னு சொல்றாங்க போல. ஆனா அவங்க போய்கிட்டு இருக்கிற வண்டிய ஏதோ ஒரு மான்ஸ்டர்ஸ் தான் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அந்த இருள் சக்தியோட மான்ஸ்டர்ஸும் இவங்களை பயங்கரமா துரத்திட்டு வரானுங்க. அப்ப திடீர்னு கிரேடன் பார்த்தா மேஜிக் யூஸ் பண்றான். அப்படியே அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. ரொம்ப பெரிய ஃபைட்டுக்கு அப்புறமா பய உலக ஒரு வழியா தப்பிச்சிடுறானுங்க. இப்ப அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு நடுவுல இருக்கிற ஒரு குட்டி தீவுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க. அப்ப அவன் அந்த குட்டி மான்ஸ்டருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். பார்த்தா அது ஒரு வித்தியாசமான ராட்சச மீன் மாதிரி இருக்கு. இப்ப வில்லவும் அவங்கிட்ட வந்து நீ மேஜிக் யூஸ் பண்ணல,
அது எப்படி பண்ண அப்படின்னு கேட்க ஒரு ஃப்ளூட் எடுத்து கொடுத்து இது மூலமா தான் பண்ணேன்னு காமிக்கிறான். இது மேஜிக் யூஸ் பண்ற ஒரு கருவிதான், ஆனா அந்த மேஜிக் உண்மையிலே உனக்குள்ளதான் இருக்குன்னு வில்லோ சொல்ல, அப்ப அங்க எல்லோரா வந்து இது நம்ம பயிற்சி எடுக்க வேண்டிய நேரம்னு சொல்றா. இப்ப உடனே வில்லோவும் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப வில்லோவும் எல்லோராவும் மேஜிக்கை யூஸ் பண்ணி பயங்கரமா சண்டை போடுறானுங்க. அதை பாக்குறதுக்கே ஹாரி பாட்டர் படத்துல வர மாதிரி இருக்கு. அண்ட் அதே டைம் இந்த சைடு கிட்டும் ஜேடும் வால் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே எல்லோராவும் மந்திர புத்தகத்தை படிச்சு அதுல இருக்க மந்திரத்தை எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறா. அண்ட் போற வழியில எல்லாம் அப்பப்போ ட்ரைனிங் எடுக்கவும் ஆரம்பிக்கிறான். அண்ட் அவ கூட கிரேடனும் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறான். பட் அந்த இருள் சக்தி எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, அதனால எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு வில்லோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு எரிக் அந்த பொண்ணு கிட்ட அவன் லவ்வர் எல்லோரவ பத்தியும் அவன் நாட்டை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த பொண்ணு அவனை கிஸ் பண்ணிடுறா. ஆனா அவனும் விலகி வந்து சாரி நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான். அப்ப அவளும் நீ வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியும், நான் உனக்கு முன்னாடி இருந்தே இங்க இருக்கேன், ரொம்ப காலமா இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றா. அப்ப நீ தான் என்ன இங்க கொண்டு வந்திருக்க கரெக்டான அவன் சொல்ல, இங்க பார் நீ ரொம்ப குழம்பி போயிருக்க, உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வான்னு சொல்ல அவனும் பயந்து அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த சைடு பல வாரமா அந்த கடல்லே நம்ம பயலுக்கு சுத்திட்டு இருக்கானுங்க. அண்ட் பூர்மனும் இப்ப தனியா ஒரு இடத்துல வந்து உட்காந்து அந்த கவசத்தை போட்டு கீய அதுல இன்சர்ட் பண்றான். பட் அது வேலை செய்யல, ஏன்னா அது தகுதியானவங்க கிட்ட மட்டும்தான் வேலை செய்யும். சோ பூர்மன் தகுதியானவன் கிடையாது. அப்ப கிரேடனும் அந்த ராட்சச மீன் மேல இருந்த பாசத்தால அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு அதை கலட்டி விட்டுறான். இது தெரிஞ்சதும் பூர்மன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான், ஏன்னா அந்த மீன் தான் அந்த வண்டியை இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இனி நடந்துதான் போயாகணும், அதனாலதான் அவ்வளவு டென்ஷன் இருக்கான். இப்ப இந்த சைடு எரிக் தவந்துகிட்டே ஒரு இடத்துக்குள்ள வரான். அங்க அந்த பொண்ணு வந்து ஒரு கப்புல அங்க இருந்து தண்ணியை எடுத்து அவனுக்கு கொடுக்குறா. ஆக மொத்தம் அது தண்ணி கிடையாது போல, ஆளை வசியம் பண்றதுக்காக உருவாக்குனது போல. அண்ட் அவ தான் அந்த குரோன்ன்ற இருள் சக்தி. இப்ப இந்த சைடு நம்ம பயலுகளும் கடலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கிரேடனும் நீ எரிக்க லவ் பண்றேன்னு தெரியும், பட் இருந்தாலும் நான் இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு எல்லோர கிட்ட அவளை லவ் பண்றேன்னு சொல்லிடுறான். பட் நீ என்ன லவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, இதை சொல்லாம விட்டா நான் நிம்மதியாவே இருக்க முடியாது, அதான் சொல்லிட்டேன்னு சொல்றான். சோ இப்ப எல்லாரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போதே முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, இதுக்கு மேல வழியே கிடையாது. சோ எல்லாருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. சோ திரும்பி போயிடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்ப எல்லாரும் இல்ல இந்த கதை இப்படி முடியாது, நான் இம்மெமோரியல் சிட்டில இறந்து போகணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி வில்லோட விசன்லயும் அதுதான் தெரிஞ்சது, அதனாலதான் என்ன மறைச்சு வளர்த்தாங்க, எனக்கு அந்த முடிவு வந்துடக்கூடாதுன்னு தான் ராணி சார்ஜா என்ன ட்ரைனிங் எடுக்க அனுமதிகளேன்னு சொல்ல, உனக்கு எப்படி இது தெரிஞ்சதுன்னு வில்லோ கேக்குறான். அவதான் எனக்கு இதை காமிச்சா, அந்த குரோன்ன்ற சூனியக்காரின்னு சொல்றா. இப்ப அவளும் எனக்கு எல்லாரும் இருக்க விருப்பமே இல்ல, நான் வீட்டுக்கு போயாகணும்னு அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப கிட்டு வந்து நீ பயப்படுற, அதான் உன்னோட வீக்னஸ், நீ அதை துரத்தி அடிக்கணும், உன்னை நீ நம்பணும், நான் உன்னை நம்புறேன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப நீ ரெடியானு கேட்டுக்கிட்டே அவளும் ரெடின்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த பள்ளத்துல குதிச்சிடுறானுங்க. அப்படியே ரொம்ப தூரம் கீழே பறந்து போய் விழுகுறாங்க. கீழே ஒரு ஆறு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு வந்து கரையில பார்த்தா அங்கதான் அந்த ஆன்சியன்ட் பிளேஸ் இருக்கு. இப்ப உடனே ரெண்டு பேரும் அதுக்குள்ள போறாங்க. அந்த இடமே பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு, சிலை எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. பட் அங்க யாருமே இல்ல. அவங்கள அந்த டோரை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த டோரு ஓபன் ஆகுது. பார்த்தா உள்ள இருந்து எரிக்கு வரான், ஆனா முடியெல்லாம் வெட்டி ஆளே வேற மாதிரி இருக்கான். இப்ப அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் நிக்கிறாங்க. இப்ப எரிக்கும் கிட்ட வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு எல்லாரா கிட்டையும் போய் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே கிட்டும் அந்த குரோன் சூனியக்காரிக்கு உன்னோட ரத்தம் தேவை, அதாவது பௌமோர்டா வம்சத்தோட ரத்தம், அதனாலதான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கான்னு சொல்ல, நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு அவ சொன்னா. அவ கோயிலுக்குள்ளதான் வெயிட் பண்றா, உங்க கூட பேசணுமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. பட் அவங்களும் வர மாட்டாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றபடி நீங்க கேட்டா எல்லாரும் வீட்டுக்கு போயிடலான்னு எரிக் சொல்றான். பயவுள்ள வசியத்துல இருக்கான் போல. இப்ப இந்த சைடு நம்ம பயல்களும் அந்த பள்ளத்துக்குள்ள குதிச்சிடுறானுங்க. பட் வில்லோ மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறான், ஏன்னா அவன் ஃபேமிலிக்கு ஏதோ ஆபத்துன்னு அவனோட உள்ளுணர்வு சொல்லியிருக்கும், அதனாலதான் அங்க இருந்து கிளம்பிட்டான். அண்ட் அதே டைம்ல இந்த சைடு எரிக் அவங்கள அந்த கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வரான். உள்ளுக்கு அந்த பொண்ணு வரா, நீதான் அந்த குரோன் சூனியக்காரியா, என் பிரதரை என்ன பண்ணேன்னு கிட் கேட்க, அப்ப எரிக்கும் இவ வைமோட தூதுவர், அவ்வளவுதான், இவ அந்த வைமை எழுப்பி இந்த உலகத்துல ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர போறா. சோ இங்க பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, என்ன நம்புங்கன்னு எரிக் சொல்றான். இப்ப அவங்களும் உள்ள இருந்த ஒரு பிரகாசமான இடத்தை பாக்குறாங்க. இப்ப இந்த சைடு நம்ம பயல்களும் ஆன்சியன் பிளேஸுக்குள்ள வந்துட்டானுங்க. அப்ப அங்க இடி இடிச்சுக்கிட்டே ஒரு சூறாவளி வருது. இப்ப இந்த சைடு அந்த வெளிச்சத்தை பார்த்த கிட்டும் எல்லாரும் வசீகமாகி அதுக்குள்ள போயிடுறாங்க. உள்ளுக்க பார்த்தா ஒரு புது இடம் இருக்கு, அங்க குயின் சார்ஜாவும் இருக்கா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு நம்ம பயிலுக ஒளிஞ்சு அந்த ஆன்சியன் பிளேஸ்க்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு மான்ஸ்டர் கிராஸ் ஆகுது, அதையும் தாண்டி உள்ள வந்தா அந்த கதவு மூடி இருக்கு. அண்ட் இப்ப சூறாவளியும் அவங்கள நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. இப்ப பூர்மனும் கதவை திறக்க ட்ரை பண்றான், பட் அவனால முடியல. அப்ப கிரேடனும் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா டைம் பத்தல, அந்த சூறாவளி அவங்க பக்கத்துல நெருங்கி வரவும்
எல்லா பயவுகளும் அப்படியே கல்லா மாறிடுறாங்க. அண்ட் இப்ப இந்த சைடு கிட்டும் எல்லோராவும் எதுக்காக வந்தோன்றதையும் மறந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கிட்டு அண்ட் எல்லோரா இவங்களோட நம்பிக்கை அந்த சூனியக்காரிக்கு தேவை போல, அதனால அவங்கள மைண்ட் வாய்ஸ் பண்ணி அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப உடனே எரிக்கும் சார்ஜாவும் அவங்க 2 பேருக்கும் அவங்கள பேசியே மயக்கி அந்த ஆரஞ்சு கலர் தண்ணியை குடிக்க சொல்றாங்க. ஏன்னா அதுதான் முழுமையா அவங்கள கண்ட்ரோல் பண்றது. அப்ப கிட்டுக்கு அவ அப்பா மேட் மார்க்கெட்டினோட வாய்ஸ் கேக்குது. நான் எல்லோரவ பாதுகாக்க தான் கிளம்பி வந்தேன், அதுக்காக உன் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. சில சமயத்துல நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும், அதை நீ சீக்கிரம் புரிஞ்சுக்குவ. அண்ட் நீ தான் இப்போ எல்லோரோட பாதுகாவலன், போய் அவளை வேகமா காப்பாத்துன்னு சொல்ல இப்ப அவளோட வசிகமும் தெளிஞ்சு நார்மல் ஆகிடுறா. உடனே எல்லோரவ நோக்கி வேகமா ஓடுறா. பட் அங்க எல்லோரவ காணா, அந்த சூனியக்காரி தான் உட்கார்ந்துருக்கா. இப்ப திரும்பி அவ ஓட ட்ரை பண்ணும்போது அந்த சூனியக்காரி டக்குன்னு அவளை சிலையா மாத்திடுறா. இப்ப இந்த சைடு எல்லோரவுக்கு எரிக் கூட மேரேஜ் நடக்குது. அதாவது அந்த வித்தியாசமான உலகத்துல அந்த சூனியக்காரி தான் மேரேஜ் நடத்தி வைக்கிறா. அதாவது இப்ப எல்லோரவ அவ நம்பிக்கையான ஒரு விஷயத்தை நடக்க வைக்கிறது மூலமா அவளோட நம்பிக்கையை சம்பாதிக்கலாம். சோ அதுக்காக தான் இப்படி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அவ கிஸ் கொடுத்துட்டானா எல்லாமே முடிஞ்சிருது. அந்த சூனியக்காரி ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. அப்ப அவளும் அவனை கிஸ் பண்ண போகும்போதே டக்குன்னு அவளுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தோணவே கிடையாது, அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம வில்லு அங்க வந்துடுறான். அப்ப அவனோட மேஜிக் யூஸ் பண்ணவோ அந்த உலகமே அழிஞ்சிருது, எல்லாரோட வசியமும் தெளிஞ்சிருது. அண்ட் சிலையான நம்ம எல்லா பயல்களும் திருப்பி மனுஷனாயிரானுங்க. அப்ப பார்த்தா அந்த சூனியக்காரியோட உருவம் ரொம்ப கொடூரமா மாறுது. அண்ட் அவளோட மான்ஸ்டர்ஸும் அங்க வந்துடுறாங்க. உடனே ஆளுக்கு ஒரு மான்ஸ்டர்ஸா கவர் பண்ணி அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப சூனியக்காரியும் எல்லாரவ அட்டாக் பண்றா. உடனே எல்லாரோட மந்திரக்கோள் பறந்து போய் விழுகுது. அப்ப டக்குன்னு கிரேடன் அதை எடுத்துட்டு வந்து சூனியக்காரிய மேஜிக்கால அட்டாக் பண்றான். பட் அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. கிரேடன் தான் டயர்ட் ஆகி கீழே விழுந்துடுறான். இப்ப சூனியக்காரியும் எல்லாரும் பேசியே அவளை டைவர்ட் பண்ணி அந்த மந்திரக்கோளை எடுத்து உடைச்சு தண்ணிக்குள்ள போட்டுடுறா. இப்ப அப்படியே திரும்பி கிரேடனை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறா. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கரமா கோவம் வந்துருது. உடனே அவ கையில கிரீன் கலர்ல மேஜிக் பவர் மின்ன ஆரம்பிக்குது. அதை வச்சு சூனியக்காரிய பறக்க விட்டுடுறா. இப்ப அந்த சூனியக்காரியும் மறைஞ்சு போயிடுறா. இப்ப எல்லாரும் வில்லோ கிட்ட எதுக்காக திரும்பி வந்தேன்னு கேட்க உன் கூட சேர்ந்து சண்டை போடன்னு சொல்றான். அப்ப அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் வருது. இப்ப இந்த சைடு பூர்மன் கிட்ட அந்த கைமேரியன் கவசத்தை கொடுத்துட்டு இது என்கிட்ட வேலை செய்யல, மேபி நீ தான் இதுக்கு தகுதியானவன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டையும் செடியும் அனுப்பிட்டு இவன் தனியா அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட போறான். இப்ப இந்த சைடு சூனியக்காரி கையில மேஜிக் பவரை வர வைக்க ஆரம்பிக்கிறா. இப்ப எல்லாரும் மேஜிக் பவரை கையில வர வைக்கிறா. இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி பவரை விட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எரிக்கு வந்து கிட் கூடயும் ஜேட் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் அந்த தண்ணியை குடிச்சிட்டான்ல, அதனால இன்னும் அவன் அந்த வசியத்துல இருந்து வெளியே வரல. அண்ட் இந்த சைடு சூனியக்காரி பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாராவால அந்த சூனியக்காரியை சமாளிக்க முடியல. உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப வில்லவும் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரும் கிட்ட பேசுறான். நீ உன்னை நம்பணும், உன்னை நம்பினா மட்டும்தான் உன் மேல இருக்கிற சந்தேகத்தை உடைச்சாதான் ஜெயிக்க முடியும், தைரியமா இரு, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல அவளும் மோட்டிவேட் ஆகி திரும்பி எந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு ஜேடன் கிட்டால எரிக்க சமாளிக்க முடியல. அவங்கள போட்டு போட்டி எடுத்துட்டு இருக்கான். இப்ப சூனியக்காரியும் எல்லாரவ கீழே தள்ளி லாக் பண்ணிடுறா. அவளோட ஆன்மாவை உரிய ட்ரை பண்றா. அப்ப எல்லாரோட மேஜிக் பவர் பிளாஸ்ட் ஆகி அவளை பறக்க விட்டுருது. இப்ப அவளும் வெறித்தனமா எந்திரிச்சு கேப்பே விடாம அட்டாக் பண்றா. இப்ப ஃபைனலி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறித்தனமா தாக்கிக்கிறாங்க. அண்ட் சூனியக்காரியோட கையில இருந்து சிவப்பு கலர்ல மேஜிக் வருது, எல்லாரோட கையில இருந்து கிரீன் கலர்ல மேஜிக் வருது. 2 ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாரோட மேஜிக் சூனியக்காரியோட பவர் எல்லாம் தாண்டி சூனியக்காரிய போய் அட்டாக் பண்ணவும் அவளும் கீழே விழுந்துடுறா. இப்ப வேகமா எரிக் அவ கிட்ட போக டக்குன்னு எரிக் அவ கிஸ் பண்றா. அது மூலமா அவ எரிக்கோட உடம்புக்குள்ள போயிடுறா. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு ஜேடும் இது நீ கவசத்தை யூஸ் பண்ண வேண்டிய நேரம்னு சொல்லிக்கிட்டே கிட்டுக்கு அந்த கவசத்தை போட்டு விடுறா. இப்ப அந்த கீயை போட்டு ஆன் பண்ணவும் அதுவும் வேலை செய்ய ஆரம்பிச்சு அவ உடம்பு ஃபுல்லா அந்த கவசம் பரவுது. இப்ப எல்லாரும் மேஜிக் யூஸ் பண்ணதால ரொம்ப வீக் ஆயிட்டா. அப்ப எரிக்கும் எல்லாராவ அட்டாக் பண்ண போறான். அப்ப டக்குன்னு கிட்டு உள்ள வந்து அவனை பறக்க விட்டுறா. இப்ப அவங்களுக்குள்ள வெறித்தனமான ஃபைட் நடக்குது. ரொம்ப நேரம் நடந்த சண்டைக்கு அப்புறம் கிட் அவனை கீழே தள்ளி தோக்கடிச்சு லாக் பண்ணிடுறான். இப்ப அவனை சூனியக்காரி கிட்ட இருந்து காப்பாத்த வேற வழியே இல்ல. சோ உண்மைக்காக எரிக்க தியாகம் பண்ணியே ஆகணும்னு கிட்டு முடிவு பண்ணிட்டு அவனுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு வில்லு அவனோட கைத்தடிய உடைச்சு அதுல இருந்த மந்திரக்கல்லை எடுத்து கிட்ட கொடுத்துட்டான். அவன் கிட்ட பேசு, அவன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அவனை காப்பாத்திடலான்னு சொல்ல கிட்டும் அதை வாங்கி எரிக் கையில கொடுத்துட்டு அப்படியே அழுதுகிட்டே அவங்களோட பழைய ஞாபகங்கள், சந்தோஷமான விஷயங்கள் இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அவனோட மைண்டுக்குள்ளயும் பழைய விஷயங்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்குது. அவனும் கண் முழிச்சிடுறான். அண்ட் எரிக்கும் இப்ப நார்மல் ஆகிட்டான். ஃபைனலி இந்த பேட்டில் முடிஞ்சது.
அண்ட் இப்ப எல்லாரும் கிரேடனுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து வெளியே வரும்போது ஜேடும் இன்னும் ஏதாவது தீய சக்தி அங்க மிச்சம் இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்க, இருக்கு நான் அதை பார்த்தேன்னு எல்லோரா சொல்றா. அப்ப அதையும் போய் அழிச்சிடலான்னு ஜேடு சொல்ல, இல்ல அதுவே சீக்கிரம் நம்மள தேடி வரும், அப்ப பாத்துக்கலான்னு வில்லோ சொல்றான். இப்ப எல்லாரும் அப்படியே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கிரேடனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு போர்க்களத்துக்கு நடுவுல நிறைய டெட் பாடிக்கு நடுவுல படுத்திருக்கான். அங்க இருந்து எழுந்து போய் பார்த்தா அங்க எல்லோரா நிக்கிறா. பட் அவ உண்மையான எல்லோரா கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லோராவோட உருவத்துல இருக்கிற ஒரு இருள் சக்தின்னு நினைக்கிறேன். இப்ப கிரேடனும் ஆமா இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, ஒரு மிகப்பெரிய போரோட ஆரம்பம், நான் இந்த உலகத்தையே ஆள போறேன், பட் அதை என்னால தனியா செய்ய முடியாது, உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொல்றா. அப்ப அவளோட பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸும் டிராகன்ஸும் நிக்குதுங்க. இந்த மாதிரி செகண்ட் சீசனுக்கு ஒரு லீட கொடுத்து ஃபர்ஸ்ட் சீசனை முடிக்கிறாங்க. இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா செகண்ட் சீசனை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஃபியூச்சர்ல எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, இந்த ஃபுல் சீரிஸையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து ஒரு நல்ல சீரிஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.